light on, light off, 0 work on and off, radio on, radio off, fan on, fan off. Hi everyone, welcome to Electric and Tech World. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மேனுவல் ரிமோட் கண்ட்ரோல் ஸ்விட்ச், அதாவது பார்த்திங்கன்னா 4-வே ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. அதோட கனெக்ஷனு, ஒர்க்கிங், எக்ஸ்ப்ளனேஷன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரிமோட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறது, ஃபேனு, ஸ்விட்ச் எல்லாமே. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எலக்ட்ரிக் அண்ட் டெக் வேர்ல்ட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் என்டர் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னால் என்னென்னு சொல்லி பார்த்துருவோம். ஆக்சுவலாக ஏன் இது வந்து பார்க்குறோன்னா, இதில் ஒன் ஆஃப் த வேவ் தான் வந்து ரேடியோ வேவ்ஸ். நான் ஆல்ரெடி பிஐஆர் சென்சார் பற்றி சொல்லியிருப்பேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தான். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னால் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட காண்டாக்டில் வரும்போது அங்கே ஒரு வேவ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த வேவ் தான் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ரேடியோ, டெலிவிஷன் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ நம்ம அந்த ஒன் ஆஃப் த டைப் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் ஒன் ஆஃப் த டைப் தான் அந்த ரேடியோ வேவ்ஸ். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த இதுதான் பார்த்திங்கன்னா ரேடியோ வேவ்ஸ். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்ஃப்ராரெட் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு வீடியோவும் பண்ணியிருந்தோம், பிஐஆர் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. விசிபிள் லைட்டு, அல்ட்ரா வயலட்டு இதெல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம ரேடியோ வேவ்ஸ்னால் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். ரேடியோ வேவ்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அது வந்துட்டு ஒன் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ரேடியேஷன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை வேவ்லென்த்துக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஐ மீன் கொஞ்சம் அதிகமாக டிஸ்டன்ஸ் வர மாதிரி தான் வச்சு பண்ணுவாங்க ரேடியோ வேவ்ஸ். இப்போ இதே பார்த்திங்கன்னா ஐஆர் சென்சார் தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு, அதாவது பிஐஆர் சென்சார். அதை ஓவர் கம்பெனி தான் வந்துட்டு ரேடியோ வேவ்ஸ் வந்து இது பண்ணாங்க. இது அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ரேடியோ செல் நெட்வொர்க், அதாவது செல்லுலார் நெட்வொர்க். மேக்ஸிமம் இது எல்லாமே ரேடியோ வேவ்ஸில் தான் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதே தான் இங்கேயும் வந்து ஒர்க் ஆகுது. ஆனால் இந்த நம்மக்கிட்ட இருக்க டிவைஸ் வந்துட்டு 30 மீட்டர் ரிமோட் சென்சார். இது 30 மீட்டர் வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் எதுவும் செல்ஃபோன் டவர்லாம் போனீங்கன்னா இன்னும் பயங்கரமாக டிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கும். அதுக்காக தான் இந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து கொண்டாந்தாங்க. இப்போ நம்ம வந்து ஒயரிங் டயக்ராம் வந்து பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஒயர் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். சுவிட்சில் கீழே வந்து கொடுக்கணும், அதாவது மெயின் ஃபேஸ் இருக்கக்கூடிய இடத்துல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பிளாக் வந்து பார்த்திங்கன்னா 2 பிளாக் ஒயர் இருக்கும். அதை ரெண்டுமே ஜாயின் பண்ணி சாக்கெட்டில் வந்து கொடுத்துக்கணும். மீதி 4மே லோடு D1, D2, D3, D4. இந்த 4மே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லோடுக்கான சுவிட்சுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சுவிட்சோட மேலே வந்து கொடுக்கணும், மேலே கனெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த 4மே பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஃபேனு, மீதி 3 வந்து லைட்டு. இப்படி வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஸ்விட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் இருக்கும், அப்புறம் 4 ஒயர் இருக்கும். இது 4மே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் கூடிய சுவிட்ச் கூடிய கனெக்ட் பண்ணுறது. அது பார்த்திங்கன்னா ஓவரால் ஒரு சாக்கெட் கண்ட்ரோல் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ரிசீவிங் அண்ட் ஆண்டனான்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப்பு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இபி வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க, ஐ மீன் எனர்ஜி மீட்ரு. ஏன்னா பவர் சம்டைம்ஸ் வந்துட்டு இருக்கும். அதுமாதிரி டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு, ஏன்னா சப்ளை வருதான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பவர் சப்ளை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க கனெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் சுவிட்ச் போர்டை மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் எப்படி இந்த ரிமோட் டெஸ்ட்டை வந்து கனெக்ட் பண்ணணுன்னா, ஐ மீன் ரிமோட் கண்ட்ரோல் இந்த மேனுவல் இது வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் இந்த டிவைஸை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுவிட்ச் போர்டில் இருந்து எது ஃபேஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நியூட்ரல் எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நியூட்ரல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதாவது எனர்ஜி மீட்டர்லேருந்து, அதாவது மெயின்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக சாக்கெட்டு வரும். அது வந்து சாக்கெட்டில் மட்டும் தான் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபேஸ் வந்து சுவிட்சில் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. எனர்ஜி மீட்டர்லேருந்து ஒரு ஒயர் வரும், இதான் வந்து ஃபேஸு. இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் வந்து பிளாக்கு. நான் வந்து ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டேன் இந்த டிவைஸ்லேருந்து. நெக்ஸ்ட்டு இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸு. இது ரெண்டையும் நம்ம ரிமூவ் பண்ணி இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸு. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஃபேஸில் கனெக்ட் பண்ணணும்னா, எனர்ஜி மீட்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக சுவிட்சுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல அது எந்த சுவிட்சில் வேணால் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் ஒயர் மட்டும் எடுத்துக்கணும். பிளாக் கலரோட நியூட்ரல் நான் அது கனெக்ட் பண்ணிட்டேன். அது சாக்கெட்டில் இருக்கும், மேக்ஸிமம் லெஃப்ட் சைடு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் வந்துட்டு மெயின் ஃபேஸோடு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டுமே எடுத்து இது சுவிட்சில் வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு
கனெக்ட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிங்கனாலே போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த ரெட் கலர் வயர் தான் வந்து ஃபேஸ். இந்த ரெட் கலர் வயரும் இந்த எனர்ஜி மீட்டர்லேருந்து ஒரு வயர் வரும் ஸ்ட்ரெயிட்டாக, இந்த வயர் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வயர், அதாவது டிவைஸ்லேருந்து பிளாக் கலர் வயர் ரெண்டுமே ஜாயின் பண்ணி நியூட்ரல் வயர் வந்து வரும் ஸ்ட்ரெயிட்டாக சாக்கெட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி நியூட்ரல் கொடுத்துக்கணும். இப்போ நியூட்ரல் கொடுத்தாச்சு, ஃபேஸும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் இந்த சைடு எல்லாம் முடிஞ்சிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனான்னு சொல்லுவாங்க. அது ரிசீவிங் எண்ட், இது ரேடியோ வேவ்ஸ் வந்து ரிசீவ் ஆகும். இந்த 4 வயர் தான் நம்ம அவுட்புட்டு. இந்த 4 வயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு இதுவும் கொடுக்கணும். அதாவது ஃபேனுக்கும் கொடுத்துக்கலாம், லைட்ஸுக்கும் கொடுத்துக்கலாம், வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது. ஃபேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெகுலேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக ரெகுலேட்டர்லேருந்து தான் ஃபேனுக்கு வரும். ஃபஸ்ட்டு ஃபேன்லேருந்து ரெகுலேட்டர் வரும், ரெகுலேட்டர்லேருந்து சுவிட்சுக்கு வரும். சாரி மாதிரி சொல்லிட்டேன். இப்போ ரெகுலேட்டர்லேருந்து சுவிட்சுக்கு வர வயர் பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த சின்ன வயரு. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயர் வந்து நான் இப்போ கொடுத்துருவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சோட ஒவ்வொரு எண்ட்லையும் கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு போகிறது, இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு போகிறது, இதுவும் வந்து லைட்டுக்கு போகிறது தான். இது வந்து சாக்கெட், அதாவது நீங்கள் ப்ளக்இன் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் சார்ஜர் கூட போட்டுக்கலாம், ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லைனா டிவி கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த கனெக்ஷனு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு ஃபேனுக்கான கனெக்ஷன் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். அப்புறமே லைட்டு, அவ்வளோதான். ஆக்சுவலாக இது கனெக்ஷன் பண்ணி லாஸ்ட்டாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து எப்படின்னு சொல்லிங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வயரு, இந்த ரெட் கலர் வயரு, இது வந்து மெயின் ஃபேஸ், அதாவது எனர்ஜி மீட்லேருந்து வரக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் நியூட்ரலு, இது எனர்ஜி மீட்லேருந்து வர்றது நியூட்ரல். இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 அவுட்புட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூவு, க்ரீனு, ஒயிட்டு, எல்லோ. இந்த எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சுவிட்சில் வந்து கொடுத்துருக்கேன், அதாவது இந்த சுவிட்சில். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் வந்து செகண்ட் சுவிட்சில் வந்து கொடுத்துருக்கேன். தேர்டு வந்து ஃபேனுக்கு, அதாவது ரெகுலேட்டர்லேருந்து சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபேனுக்கு கொடுத்தாச்சு. ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர், இது வந்து சாக்கெட்டு கொடுத்துருக்கேன். சாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சுவிட்சு இது கொடுத்துருக்கேன், இந்த இது கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ளக்இன் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம், ஃபோனு, இதுமாதிரி ரேடியோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ தான் கனெக்ஷன். இப்போ வந்து நான் கனெக்ஷன் 1 செகண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் வயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸு, இந்த பிளாக் வந்து நியூட்ரலு. இந்த ரெட் கலர் வயர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எனர்ஜி மீட்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக சுவிட்சுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதான் இந்த ஃபேஸ் வயரு. இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணி ஃபேஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல் வந்து ஈஸி தான். இந்த பிளாக் கலர் வயரும் எனர்ஜி மீட்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக சாக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க, நியூட்ரல் கொடுத்துருவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனோட ரெகுலேட்டர்லேருந்து கனெக்ட் பண்ணக்கூடிய சுவிட்ச், அதாவது லோடு கனெக்ட் பண்ணுறது. இந்த 4 வயர், ப்ளூவு, எல்லோ, இந்த ஒயிட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 4 வயரு. இந்த 4 வயரும் பார்த்தீங்கன்னா சுவிட்சுக்கு ஒவ்வொரு ரெண்டு வந்து கொடுத்துருங்க. க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன், ஒயிட் வந்து கொடுத்துருக்கேன், எல்லோ வந்து இந்த இது கூட கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ப்ளூ வந்து கொடுத்துருக்கேன். இந்த 4 வயர் வந்து பார்த்தீங்கன்னா லோடு கூட போகிற வயர் கூட கனெக்ட் பண்ணணும். அதாவது ஃபேனுக்கு போகிறது, லைட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேன் அண்ட் லைட்ஸ் மட்டும் தான் இது கனெக்ட் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சின்ன ஒரு இது தான். இது வந்து ப்ரைஸ் வந்து கம்மி. இதே வந்து 1000 ருபீஸ் மேலே ஒன்று இருக்குது. அந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு ஃபேனுக்கு ரெகுலேட்டரை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கலாம், வேரி பண்ணிக்கலாம், அதிகமும் பண்ணிக்கலாம். ரெகுலேட்டருமே ஆக்ட் ஆகும். இது வந்து ஜஸ்ட்டு லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் மட்டும் தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஆண்டனான்னு சொல்லுவாங்க, அது ரிசீவிங் எண்டு. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரோக்ராமிங் பண்ணியிருப்பாங்க, அதாவது எம்பெடட் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. எம்பெடட்னாலே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சி தான் வந்து அதோட லாங்குவேஜ், கோடிங் லாங்குவேஜ். இப்போ வந்து இது முடிச்சுட்டு நீங்கள் வந்து கரெக்டாக இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இப்படி வச்சுக்கணும். இந்த ஒயிட் கலர் ஒயர், இந்த ஆண்டனா ஒயர்னு சொல்லுவாங்க, இது மட்டும் வெளியில் வர மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதான் ரிசீவிங் எண்டு நம்மளோடது. ஜஸ்ட்டு வந்து உள்ளே வச்சுக்கோங்க. இதை உள்ளே வச்சு வெளியில் மட்டும் எடுத்து விட்டிங்கனாலே போதும். கரெக்டாக இது வந்து உள்ளே அசம்பிள் பண்ணிக்கோங்க. சுவிட்ச் போர்டு உள்ளே வச்சு அசம்பிள் பண்ணி இந்த ஒயிட் கலர் வயரை மட்டும் ஜஸ்ட் இப்படி வெளியில் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டு நீங்கள் ஹோல்டர் போட்டிங்கனாலே போதும். ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் த கனெக்ஷன் உங்கள் பவர் சப்ளை வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிமோட் கண்ட்ரோலு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து 4 லோடு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்றில் வந்து ஃபேன் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறமே பார்த்தீங்கன்னா 2 பல்பு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ரேடியோ கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதாவது சாக்கெட்டில். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஏ ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா லைட் வந்து க்ளோ ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து ஏ வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன், லைட் ஆஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பி ப்ரெஸ் பண்ணுறேன். பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0 வாட்ஸ் பல்ப் வந்து க்ளோ ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நான் பி வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சி ப்ரெஸ் பண்ணுறேன். ரேடியோ வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் சாக்கெட்டில். இல்லை நீங்கள் வந்து ரேடியோ மட்டும் கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஃபோனும் வந்து கனெக்ட் பண்ணலாம். இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிவி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். வந்து ரேடியோ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு அந்த நாய்ஸ் வந்து கேட்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டி ப்ரெஸ் பண்ணோடனே ஃபேன் வந்து ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா இதில் தெரிஞ்சிருக்கும். இதில் நான் ஜஸ்ட்டு வந்து டி வந்து ஆஃப் பண்ணுறேன். ஃபேன் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ மொத்தமாக நீங்கள் 4மே கூட ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏ ப்ரெஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பி ப்ரெஸ் பண்ணிட்டேன், லைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி, ரேடியோ ஆன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து டி, ஃபேன் வந்து ஆன் பண்ணிட்டேன். நான் வந்து ரேடியோ மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன், ஏன்னா சவுண்டு கொஞ்சம் இதாக கேட்குது. இப்போ நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஆஃபும் பண்ணிக்கலாம். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே ஆஃப் ஆகிடும், இந்த ஆஃப் பட்டன். அதுதான் இந்த ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஆன் பண்ணிங்கன்னா மொத்தமாக எல்லாமே அட் அ டைமில் வந்து ஆன் ஆகிடும். இவ்வளோ தான் ஆக்சுவலாக இது ரிமோட்டோட ஒர்க்கிங்கு. இது ரேடியோ வேவ்ஸ் மூலிமா தான் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நான் மொத்தமாக எல்லாமே ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதான் ரிமோட் சென்சரு. அது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சு. இப்போ நான் ஏ ப்ரெஸ் பண்ணும்போது இதுலேருந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து க்ளோ ஆகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் வந்து க்ளோ ஆகுது. இதுலேருந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இது வந்து க்ளோ ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐஆர் சென்சார் தான் வச்சுருந்தாங்க. இப்போ அதை ஓவர் கம் பண்ணி தான் ரேடியோ வேவ் கொண்டாந்தாங்க. எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஐஆர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான் வரும். அதே ரேடியோஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக டிஸ்டன்ஸ் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 30 மீட்டர் வரைக்கும் இந்த ரிமோட் வச்சு நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த இது. நெக்ஸ்ட் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சிடி எல்லாமே இது வந்து ஒர்க் ஆகும். இது மூலியமாக தான் பார்த்திங்கன்னா ரேடியோ வேவ்ஸ் மூலியமாக தான் ஒர்க் ஆகுது. இதுதான் மெயின் ஃபியூச்சரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா கோடிங் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் காட்டுற கோடிங் தான் வந்துட்டு இந்த ரிமோட் கண்ட்ரோல் சுவிட்சில் யூஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து கிடையாது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட்டு ஒரு எல்இடி பிளிங்க் ஆகிறதுக்கான கோடிங் தான். ஆனால் நமக்கு வந்து என்னென்ன தேவைன்னா ஃபேன் ரன் ஆகணும், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லைட் வந்து எரியணும். மொத்தம் 4 அவுட்புட் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு எல்இடி பிளிங்க் பண்ணுறதுக்கான பேசிக் கோடிங் தான் இது. எம்படர்னாலே பொதுவாக பார்த்தீங்கன்னா சீல தான் வந்து இது பண்ணுவாங்க, ப்ரோக்ராமிங் பண்ணுவாங்க. எம்படரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த reg51.hங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹெட்டர் ஃபைல். அது மைக்ரோ கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. சிப்புன்னு வச்சுக்கோங்க, ஐசி மாதிரி இருக்கும். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சின்னதாக பிளாக் கலரில் ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பின் வரும், இன்புட் அவுட்புட் கொடுக்கறதுக்காக. அதை வந்து கொண்டு வரதுக்காக தான் இந்த reg51.hன்னு வந்து கொடுத்துருப்பாங்க, ரெஜிஸ்ட்ரி பண்ணியிருப்பாங்க, அட்ரஸ் ஃபைல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு SPIT LED, அது வந்து பார்த்திங்கன்னா எல்இடி பிளிங்க் பண்ணுறதுக்கான ஒரு கோடிங் தான் அது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வாய்டு டிலேக்கு தான் வந்து வரும். இந்த வாய்டு டிலே வாய்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது இன்டீஜர் ஐ இன்டீஜர் ஜேன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறோம்ல, அங்கே தான் வரும் ஃபஸ்ட்டு. ஏன்னா வாய்டு மெயின் பொறுத்த வரைக்கும் தான் சியில் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகும் எந்த இதுவாக இருந்தாலும். சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா C++ எல்லாத்துலேயும் ஈஸியான கான்செப்ட் என்னென்னா இந்த என்ட்ரி செக் லூப்பு, எக்ஸிட் செக் லூப்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த ஃபார் தான், அதாவது ஐட்ரேஷன் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இதில் ஐஜே வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா i=0ன்னு வரும். அப்புறம் i வந்து <10 சொல்லி செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா i=0, நெக்ஸ்ட்டு j=0ன்னு வரும். இது எப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தாங்க. அதாவது பைனரி கான்செப்ட்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்படி எடுத்துக்கும், 0s and 1s, அந்த கான்செப்ட் தான். அதே தான் எங்கேயும் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது 1 வந்துச்சுன்னா லைட் வந்து க்ளோ ஆகும், 0 வந்துச்சுன்னா ஆஃப் ஆகும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து இங்கே எப்படி அவுட்புட் வரும்னா, இதில் வந்து 1000 வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். அதாவது j=0, j<1000. இந்த 1000 வர வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த லூப் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது வந்து லூப் கான்செப்ட்டு. 1000க்கு மேலே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதாவது எல்இடி எரிஞ்சு ஆஃப் ஆகிடும். இவ்வளோ தான் ஆக்சுவலாக இது கோடிங்கு. ஆக்சுவலாக இது ரொம்ப சிம்பிள் கோடிங் தான். இதோட பயங்கரமாலாம் அங்கே கோடிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த கோடிங் தான் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி வேணாம். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமிங் தான் இது. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா IoT
அண்டு ரிமோட் கண்ட்ரோல் சுவிட்ச் ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஐஓடினா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். ஐஓடிங்கிறது பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரோ தான். இது வந்து எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா சென்சார் மூலிமா தான் கனெக்ட் ஆகும். ஆனால் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது இங்கேயும் சென்சார் தான் ஒர்க் ஆகும், ஆனால் ஆன்லைன் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அதான் வந்து பார்த்திங்கன்னா ஐஓடி. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், அப்புறமே பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர் ஸ்மார்ட் டிவைஸ், அதாவது ஹார்ட் பீட் இது பண்ணுறது நிறையா இருக்குது. அந்த மாதிரி அது மூலிமா பார்த்திங்கன்னா எங்கேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணி நம்ம வந்து நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் வீட்டில் இருப்பீங்க, வீட்டில் இருந்துட்டு சுவிட்ச் வந்து ஆன் பண்ணிட்டே போயிருப்பீங்க. ஐ மீன் இது லைட்டாக இருந்தாலும் சரி, ஃபேனாக இருந்தாலும் ஓகே, எதாக இருந்தாலும். இப்போ நீங்கள் வந்துட்டு ரிமோட் கண்ட்ரோல் சுவிட்சாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன், அந்த டிஸ்டன்ஸ்குள்ளே தான் வந்துட்டு ஆஃப் பண்ண முடியும். ஆனால் வந்துட்டு ஐஓடி பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்தாலும் ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. அந்த ஐபி அட்ரஸ் மூலிமா தான் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஆப் மூலிமா கூட பண்ணுவாங்க. அந்த ஐபி அட்ரஸ் இல்லைனா அந்த ஆப் மூலிமா நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் மூலிமா கனெக்ட் பண்ணக்கூடிய ஐஓடி டிவைஸ்னு சொல்லுவாங்க. மெயினான டிஃப்ரென்ஸ் வந்து அதுதான் ரெண்டுக்குமே, அதாவது டிஸ்டன்ஸ் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்குள்ளே தான் இந்த ரிமோட் கண்ட்ரோல் சுவிட்ச் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது அதே ஐஓடி வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வேணாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், இன்டர்நெட் மூலிமா கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் வாங்கிக்கோங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 600 சம்திங் வந்து வருது. சம்டைம்ஸ் வந்து 600 கம்மியாகவும் வருது. அது வந்து ஒரு சில நேரங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் இருந்துச்சுன்னா கம்மியாக நமக்கு கிடைக்கும். இன்ட்ரெஸ்டாக இருந்தால் வாங்கி ஃபிட் பண்ணி பாருங்கள், இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த டிவைஸில் எல்லாமே அட்வான்டேஜே சொல்கிறேன், டிஸ்அட்வான்டேஜ் எதுவுமே இல்லையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா, ஐ மீன் ஏஜ்டு பீப்புள்ஸ் அந்த அட் த சேம் டைம் ஹேண்டிகேப்டு யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில டைம்ஸ் நம்மளுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ரொம்ப லேசியாக இருந்தோம்னா ஜஸ்ட் ரிமோட் மூலிமா நீங்கள் ஃபேன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம், ஃபேனு சுவிட்ச் எதாக இருந்தாலும். அப்புறமே பார்த்திங்கன்னா இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் சுவிட்ச் மூலிமா ஆன் பண்ணுறீங்கன்னா சுவிட்ச் மூலிமா தான் ஆஃப் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா ஆன் பண்ணுறீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா தான் ஆஃப் பண்ணணும். சுவிட்சில் ஆன் பண்ணிவிட்டு ரிமோட் கண்ட்ரோலில் வந்து ஆஃப் பண்ண முடியாது. அதேமாதிரி ரிமோட் கண்ட்ரோல் ஆன் பண்ணிவிட்டு சுவிட்சில் வந்து ஆஃப் பண்ண முடியாது. இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டும் பார்த்தாச்சு. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எலக்ட்ரிக் அண்ட் டெக் வேர்ல்ட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.